அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கீ கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நிறைய ஸ்வாட்ஸை வந்து உருவாக்கியிருப்பான்ல, இவனை சரௌண்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ இவனுக்குமே வந்து புரியாது இது எப்படா பாசிபிள் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து இந்த ஸ்வாட்ஸ்லாம் வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இது முதல்ல பாசிபிளா இது இவ்வளோ ஸ்வாட்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே டைம்ல சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரேக் த்ரூ பண்ணி ஓட ட்ரை பண்ணுவான். அப்பதான் அவன் திங்க் பண்ணி பார்ப்பான், இந்த மான்ஸ்டரை வந்து ஃபைட் பண்றதை விட இந்த ஐஸ் ஸ்வாட்ஸை வந்து பிரேக் த்ரூ பண்ணி வெளியே போறது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவான். அதாவது அவனோட இன்டர்னல் பவரை வச்சு அவன் வந்து ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட மாட்டான், அதாவது அவனை துரத்திட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அந்த ஸ்வாட்ஸை வந்து பிரேக் த்ரூ பண்றதுக்கு இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து அவன் யூஸ் பண்ணுவான். என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் சேபர் டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்வாட் டெக்னிக் 4th ஃபார்ம் அல்டிமேட் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்வாட் அப்படின்ற ஒரு மூவ் வந்து அவன் யூஸ் பண்ணுவான். ஆக்சுவலா இதுவுமே வந்து சேபர் ஆர்ட்ஸ் தான், ஸ்வாடுக்கு வந்து அடாப்ட் பண்ணப்பட்ட சேபர் ஆர்ட்ஸ். அப்பதான் இவன் வந்து அந்த ஸ்வாட்ஸ்லாம் வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுவான். அப்படி அவன் பிரேக் பண்ணும்போது அவன் நினைச்சு பார்ப்பான், டேய் இது ஜஸ்ட் ஐஸ் தான் போல, இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது இவன் ரிலீஃப் ஆகுவான். அப்பதான் டக்குன்னு ஒரு குரல், உன்னோடைய பின்னாடி ரொம்ப ரொம்ப வல்னரபிளா இருக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் இவன் பின்னாடி. டேய் ஹீரோ, நீயும் வந்து பேய் படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டியாடா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இவன் உடனே ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்ப்பான், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து ஹீரோ பின்னாடி வந்து கோடு போட்டு விட்டுருவான். கோடு மட்டும் போட மாட்டான், தலையே சீவிடுவான். இந்த இடத்துல எப்படி சுத்துது பாருங்களேன் தலை. ஆக்சுவலா கைஸ் நிறைய சின்ன பசங்க வந்து பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். லைக் இதுல நிறைய பிளட்டு நிறைய வைலன்ஸ்லாம் இருக்கும். எனக்கே வந்து போன எபிசோட்ல வந்து இந்த பொண்ணை கொண்டது வந்து எனக்குமே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இந்த சுப்ரீம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பார்த்து என்னடா இது இவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அமேசிங் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், இவன் எவனா வேணா இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இவன் வந்து நம்ம சைடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஓகே தான், ஒருவேளை இவனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஈக்குவலா டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு இவன் முட்டி போட்டு இந்த இடத்துல தான் தெரியுது இவனுக்கு 2 கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து 2 கையை வெட்டிருச்சு. அப்பதான் வந்து இவன் லீட் டவுன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுவான் நம்ம ஹீரோ கிட்ட, சார் சீக்கிரமா கீழே போங்க சார், சீக்கிரமா கீழே போயிட்டு அந்த எனிமியை ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க கிட்ட வந்து ட்ரெஷர் வந்து கிடைக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ ஒரு முறை முறைப்பான் இவனை. அப்பதான் இவன், என்னடா இது அட்மாஸ்பியர் வந்து ஒரு மாதிரி இருக்கே, அது மட்டும் கிடையாது அவனுடைய ஸ்வாட்ஸை வந்து அவன் உள்ள புல் பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லாம என்னடா இது பிளட்லெஸ்ட் சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இவன் நம்ம ஹீரோவை சார் அப்படின்ட்டு கூப்பிடுவான். அப்பதான் ஹீரோ, என்ன பண்ணுவ நீ, நான் மட்டும் உன்னோடைய அலையா இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ, சாரி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அவன் கேட்பான். அதோட இவனோட சாப்டருமே க்ளோஸ். நம்ம ஹீரோ வந்து இவனோட தலையுமே வந்து வெட்டிடுவான். உடனே அங்க இருக்க எல்லாருமே வந்து, சார் என்ன சார் பண்றீங்க, ஏன் அப்படிலாம் பண்றீங்க, நீங்க என்னமா வந்து நான் உங்க சைடுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுங்க எல்லாருக்கும் லைட்டா ஜெர்க் ஆயிடும். நான் தாண்டா மாஸ்டர் ஆஃப் 10,000 கிரேட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்ப இவனுங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஆக்சுவலா மாஸ்டர் ஆஃப் 10,000 கிரேட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னா அந்த டிமானிக்கல்ட்ட தான் வந்து குறிக்கும். அந்த டிமானிக்கல்ட்ட சுத்தி நான் உங்களுக்கு சீசன் 1ல சொல்லியிருப்பேன், அந்த இடத்த சுத்தி 1-2 மவுண்டெயின் கிடையாது, திட்ட 10,000 மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு மலை பகுதி அது. அதனாலதான் ஹீரோ சொல்லியிருப்பான், நான் தான் வந்து அந்த மவுண்டெயின் ரேஞ்சோட ஓனர் அப்படின்ட்டு. அப்பதான் இவனுங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், தி 10,000 கிரேட் மவுண்டெயின்ஸா, அப்ப டிமானிக்கல்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்பதான் ஹீரோ இன்னொன்னு சொல்லுவான், இப்ப இந்த இடத்துல நான் அவங்க எல்லாருமே வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சீன் வந்து அதோட கட் ஆயிடும். அங்க எல்லாமே வந்து பேக்கப் பண்ணிட்டு இந்த இம்பீரியல் பேலஸோட கார்டியன் ஹால்ல இருக்கிற பிரிசனுக்கு வந்து வந்துருவாங்க ஈபாங் எல்லாருமே. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஈபாங் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான், இந்த இம்பீரியல் பேலஸ் என் பட்டெக்ஸ் அப்படின்னுவான். ஆக்சுவலா வந்து ஆசன் அப்படின்ட்டு வரும், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு மாதிரி இருக்கும், அதனாலதான் வந்து நான் பட்டெக்ஸ் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்பதான் வந்து ஈபாங் வந்து டென்ஷன் ஆயிட்டு பார்த்துட்டு இருப்பான். இவங்களுடைய ஃபிங்கர் நெயில்ஸ், அதாவது கை நகம் கால் நகம் எல்லாமே வந்து வெளியே பிடிச்சி இழுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து சூடு வச்சிருக்காங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் ஈபாங். ஆமா கைஸ், இந்த இடத்துல ஸ்பையை பிடிச்சி வச்சிருப்பாங்களா, அதுல வந்து 2 பேர் வந்து இறந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து வேற வழியே கிடையாது, இவங்களுடைய ட்ரேஸை
வந்து இந்த இடத்துல வந்து அழிச்சாகணும். ஆக்சுவலா இவங்களுக்கு தான் வந்து சுமை இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போனா, அதனால வந்து இதே இடத்துல வந்து அவங்க அதை மறைக்கிறாங்க எரிச்சு. அப்பதான் வந்து அந்த டார்க்னஸ் செக்டோட லீடர் இருப்பான்ல, அவன் சொல்லுவான், நான் வந்து ரொம்ப லக்கி, என்னை ஆம்பியூஷ் பண்ணதுனால நான் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா நாங்க வந்து கல்ட்டுக்காக எப்பயுமே வந்து எங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருப்போம், ஏன்னா நாங்க ஒரு ஸ்பை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அவன் வந்து ஈபாங்க பார்த்து, நீ வந்து கவலைப்படாத, உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத விடு, அவங்க வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்பதான் ஈபாங்க, இல்லையே இல்ல இல்ல நான்லாம் ஒன்னும் சோகமா இல்லையே. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இந்த டார்க்னஸ் செட் மெம்பர்ஸ் வந்து டீமானிக் கல்ட்டோட ஷேடோஸ், அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இவங்க கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டீமன் லார்டு கூட வாழறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பாடியுமே வந்து நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க, அதனால வந்து இவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிரும் எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம. ஈபா அவங்க வந்து நினைச்சு பார்ப்பான், ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பான், வந்து இதெல்லாம் பார்த்துட்டு செம கோவப்பட்டிருப்பான், செமையா கோவத்தின் உச்சத்துக்கே போயிருப்பான். அதுதான் ஈபாங் வந்து இந்த இடத்துல நினைச்சு பார்ப்பான், நான் வந்து அவரு வந்து ரொம்ப ரொம்ப கோவமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குனு ஈபாங் வந்து ரியலைஸ் ஆகும், ஐயோ டீமன் லார்டு வந்து தனியா போயிட்டாரே, அவர் ஓகேவா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து இவன் அவன்கிட்ட சொல்லுவான், நான் வந்து சீக்கிரமா இந்த இடத்துல வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நான் சீக்கிரமா வந்து டீமன் லார்டு இருக்க இடத்துக்கு வந்து நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் திடீர்னு ஒரு வைப்ரேஷன், என்னடா இது எர்த்குயிக்கு. அப்பதான் டக்குனு ஈபாங் வந்து ரியலைஸ் பண்ணுவான், என்னடா இது, என்னடா எனர்ஜி, என்னது கீழ இருந்து ஒரு மாதிரி கொடூரமான ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னுட்டு. அப்பதான் டக்குனு ஈபாங் வந்து ஐயோ டீமன் லார்டுக்கு வந்து ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கவலைப்படுவான். அதாவது ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவன்ட்ட கத்துவான், நான் வந்து சீக்கிரமா வந்து டீமன் லார்டை வந்து பார்க்க போறேன், நீ வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். இவனுமே வந்து ஓகே நீ வந்து உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிடுவான், இந்த டார்க்னஸ் செட்டை சேர்ந்தவன். அப்பதான் கீழே காட்டுவாங்க, அங்க வந்து நிறைய ட்ராப் வந்து ஆக்டிவேட் ஆகும். யாருன்னு பார்த்தா இந்த சேபர் செக்டை சேர்ந்தவனுங்க வந்து உள்ள மார்ச்சின் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, உள்ள ஊடுருவி. அப்ப வந்து நிறைய ட்ராப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதையுமே வந்து இவன் அவனுடைய ப்ரொடெக்டிவ் கியூவையை வச்சு தடுத்துட்டு இருப்பான் அந்த ட்ராப்ல இருந்து. அப்பதான் அவன் சொல்லுவான், டேய் என்னடா இது ட்ராப்லாம் வந்து ஒரே குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான் முன்னேறி. என்னால பார்க்க முடியுது, அங்கதான் இருக்கு எக்ஸிட். இது இது என்னடா இது, தண்ணியில ஃபயரா? இல்ல அத க்ளோஸா பார்க்கும்போது அது வந்து ஒரு கல்லு, அது ஏன் மிடில் வந்து பத்தி எரியுது? அது மட்டும் கிடையாது, இந்த ஃபயர்ல வந்து என்னடா ஹியூமிடிட்டி இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்த போய் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. அங்க எப்படி இருக்குன்னா, அங்க ஒரு பெரிய பாண்ட் மாதிரி இருக்கும். அந்த பாண்டுக்கு நடுவுல வந்து ஒரு கல்லு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து பத்திக்கிட்டு எரியும். அது வந்து நெருப்பு தான். ஆனா இப்ப காத்துல எப்படி வந்து ஹியூமிடிட்டி இருக்கும், அந்த மாதிரி அந்த நெருப்புல வந்து ஹியூமிடிட்டி இருக்கும். நெருப்புல வந்து ஹியூமிடிட்டி வந்து இருக்காது இல்ல. ஸோ அதனாலதான் வந்து இவன் பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்னுட்டு. அப்பதான் இவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு குரல் கேட்கும், யாருங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட அழுக்கான காலை வந்து இந்த இடத்துல பதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். அதை கேட்டவொடனே இவனுக்கு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவானுங்க, இந்த பொண்ணும் இந்த பையனும், சாரி அங்கிள். அப்பதான் டக்குன்னு இந்த அங்கிள், என்னடா இது, என்ன இந்த வாய்ஸ் வந்து ஏதோ மான்ஸ்டர் வந்து பேசுற மாதிரி இருக்கு, இது எங்க இருந்து வருது, அதோட பிரசன்ஸை வந்து என்னால டிடெக்டே பண்ண முடியல, ஒருவேளை அந்த ஃப்ளேம் ஸ்கூல்ல இருந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு இந்த பொண்ணு, டேய் நீ தான் அந்த லாஸ்ட் கார்டியன் பொம்பளையா? ஆக்சுவலா வந்து விச்சுன்னு வரும். இந்த பொண்ணு கொஞ்சம் திமிரான பொண்ணு தான். அப்பதான் அது கேட்கும், நீ தான் வந்து லாஸ்ட் கார்டியன் பொம்பளையா? உடனே அங்கிருந்து திருப்பி ஒரு வாய்ஸ் வரும், என்ன ஒரு அரகண்டான உமன், உனக்கு வந்து பயமே இல்லையா என்ன? எவ்வளவு தைரியம் தான் இந்த இம்பீரியர் பேலஸோட ட்ரெஷரே வந்து நீ ஆட்டையை போட வருவ? உடனே இந்த பொண்ணு வந்து கத்திட்டு இருக்கும், எவ்வளவு நேரம் தான் வந்து நீ ஒளிஞ்சிருந்தே பேசுவ, நீ என்ன பயந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும். டக்குன்னு அந்த இடத்துல வந்து அதோட நிறுத்தி இருக்கலாம். அந்த பொண்ணு வந்து அதிக பிரசிங்கத்தனம் பண்ணி இன்னும் அதிகமா பேச ஆரம்பிக்கும், ஒருவேளை நீ ரொம்ப பார்க்க அக்லியா இருப்பியோ, அதான் ஒளிஞ்சுக்கிட்ட பயந்து போய் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து அதிகமா ஹீட் இருக்கும். இப்படிதான் இருக்குமா பொண்ணுங்களுக்கு நடுவில் அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் நினைச்சு பார்ப்பான், இதெல்லாம் ஒரு சிம்பிளான வே ஆஃப் மெத்தடு, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு வந்து நெருப்புக்குள்ள வந்து எந்திரிச்சு நிற்கும். டக்குன்னு வந்து என்னடா இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து
இவனுக்கு ஷாக்குமே கூட, எப்புட்றா இவ்வளோ கொளுத்து விட்டு எரிய நெருப்புல வந்து உள்ள சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் உள்ளுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வந்து வெளியே வரும். அதோட கால்லாம் பார்க்க வந்து பொண்ணோடைய கால் மாதிரி இருக்காது, அது ஒரு மான்ஸ்டரோடைய கால் மாதிரி இருக்கும். அப்பதான் இவன் பார்த்து இன்னுமே ஷாக்ல பார்த்துட்டு இருப்பான். என்னடா இது, இவ வந்து எரிய மாட்றா, இவ தான் வந்து ஃபயரே அவதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து எரிஞ்சிட்டு இருக்காது, அந்த ஃபயருக்கே வந்து உயிர் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருக்கும். இது வந்து ஹியூமனா, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த 2 பேரும். அப்பதான் அந்த பொண்ணு, நான் வந்து நீ வெறும் கார்டியன் தான் நினைச்சேன், ஆனா நீ அந்த ட்ரெஷரை வந்து நீ எடுத்திருக்க, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, அப்பதான் அந்த பொண்ணு உடம்புல இருந்த ஃபயர்லாம் வந்து லைட்டா வந்து டிசப்பியர் ஆகும். டிசப்பியர் ஆன உடனே அதுல வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த பேலஸோடைய கார்டியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கோட் மேட் லேடிஸ், அவங்களோட கையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க வந்து ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆயிருப்பாங்க. அவங்க கையெல்லாம் வந்து செதில் செதிலா இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணு உடம்புமே வந்து செதில் செதிலா தான் இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணு வந்து கையை நீட்டி அதோட டெலிகைனசிஸ் பவர் மூலியமா அங்க இருந்து ஒரு டவலை வந்து எடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷேம் பப்பி ஷேமா தான் இருப்பாப்லி. அதனால வந்து அதை ரேப் பண்றதுக்காக அந்த டவலை வந்து எடுத்துக்கிட்டு உடம்புல ரேப் பண்ண உடனே அது மேல வந்து இது வரைக்குமே வந்து ஸ்கேல்ஸ் வந்து கவர் செய்யப்பட்டிருக்கும். அதாவது அந்த லேடிஸ்க்குலாம் வந்து கையில கால் மட்டும்தான் இருக்கும். நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கையும் காலுமே வந்து கவர் செய்யப்பட்டிருக்கும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து கை மட்டும் இருக்கும், ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து அது கூட இருக்காது. ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது இது ஃபுல்லா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். இதோடைய உடம்பு ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து கவர் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேல்ஸோட கலருமே வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து கோல்டன் ஸ்கேலு, இது வந்து ஒரு கிரிம்சன் ரெட் கலர்ல ஒரு ஸ்கேலு கவர் செய்யப்பட்டிருக்கும். அப்பதான் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிசப்பியர் பண்ணிட்டு அதோட ஹியூமன் டிரான்ஸ்ஃபார்மை வந்து அது எடுக்கும். லைக் ஹியூமனா வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்பதான் உடனே இவளுக்கு பார்க்கும்போது வயசு ஒரு 20 தான் இருக்கும் போலியே, என்ன ஒரு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் வந்து அழகுல மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருப்பாப்லி. அப்பதான் அந்த பொண்ணு வெளியே வந்து சிரிக்கும். நான் கூட நீ வந்து ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைச்சேன், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா, பட் நீ நார்மல் தான் போலியே, எந்த ஒரு ஸ்பெஷலும் உங்ககிட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் சிரிச்சுக்கிட்டே. அப்பதான் இந்த பொண்ணு வந்து, அதாவது இந்த சேபர் செக்டர்ஸ் இந்த பொண்ணு வந்து சொல்லும், நீ ரொம்ப அரகண்டா தான் இருக்க, நீ ஒரு சாதாரண கிரேவ் கீப்பரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்பெல்லாம் பேசுவ, கிரேவ் கீப்பரா, நான் வந்து இந்த ட்ரெஷரை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பையில இருந்து தெரியுமா, இந்த ஃபவுண்டிங் எம்பரருக்கு பண்ணப்பட்ட ப்ராமிஸ்க்காக அப்பையில இருந்து இந்த ட்ரெஷரை வந்து நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லுவாங்க. அப்பனா இது வந்து 20s லேடி கிடையாது, ரொம்ப ரொம்ப வயசான லேடி தான். கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல வந்து இது இங்க தான் இருக்கு போல, இந்த ட்ரெஷரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு. கிட்டத்தட்ட இந்த ஃபவுண்டிங் எம்பரர், அதாவது இந்த ராஜ்யமே வந்து அமைக்கப்பட்ட காலத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க எவ்வளவு வயசு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணு அவ்வளோ கீழே இல்லமா, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான திருடி அவெல்லாம் வந்து என்ன ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ கீழே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லிடுவாங்க. வெரி வெரி ஓல்டு லேடி. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், கூட ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான். என்னது ஃபவுண்டிங் எம்பரரா, அது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கிரீடி ஆயிடும். நீ என்ன சொல்ற, நீ வந்து திட்டத்திட்ட 200 வருஷமா உயிரோட இருக்கியா, அப்பனா இந்த கிர்னின் பிளட் மூலமா வந்து உனக்கு இம்மார்டலிட்டியும் கிடைக்குதா, அதாவது சாகா வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது இந்த லேடி சொல்லுவாங்க, உன்னோட கண்ணு ஃபுல்லா அப்படியே பேராசை தாண்டவம் ஆடுது, பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து இவங்களை பார்த்து சொல்லி முடிச்ச உடனே அவங்களுடைய கையில வந்து அவங்களுடைய எனர்ஜியை வந்து கேதர் பண்ணுவாங்க. அதாவது அதே ஃபயர் கியூஐ அந்த கார்டியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சேம். அப்பதான் வந்து அந்த ஃபயர் வந்து ஷேப் எடுக்கும், அந்த கிர்னினோடைய ஃபேஸ் மாதிரியே வந்து அந்த ஃபயர் வந்து ஷேப் எடுக்கும். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நான் ரான் யுங் த ஃபர்ஸ்ட் சுப்ரீம். அப்பனா ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க ஹைராக்கியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட், அந்த பப்ளி மாஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவன் வந்து செகண்ட், அந்த வெளியே வந்து கோர்ட் லேடிக்கெல்லாம் வந்து ஹெட்டா ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சுப்ரீம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்களே, அவங்க தான் வந்து தேர்டு. ஸோ இதுதான் வந்து ஹைராக்கி. அப்ப வந்து அந்த ஃபயர் கியூவை வந்து கேதர் பண்ணிருப்பாங்கல்ல, அது வந்து கிர்னின் மாதிரியே வந்து ஷேப் எடுத்துரும். நான் வந்து உங்க எல்லாரையுமே வந்து நான் எலிமினேட் பண்ண போறேன். எதன் அடிப்படையில, நான் ஃபவுண்டிங் எம்பரருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸின் அடிப்படையில இந்த மிங் எம்பரரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீ இந்த இடத்த விட்டு உயிரோட போறேன்னு நினைச்சேன்னா அதை மறந்துடு, இதுதான் உன்னோட கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. நான் அவங்க 2 பேருமே வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்டாக்கை வந்து கிரவுண்ட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க.
அங்கிருந்து அந்த கிர்னின் வந்து அட்டாக் பண்ற மாதிரி போகும். அது ஷேப் எடுத்துருக்கும்ல அந்த ஃபயர் கியூவை, அது வந்து இவங்களை நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கும். அப்பதான் கூட ஒருத்தன் வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்த அட்டாக்கை வந்து நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போவான் அந்த அட்டாக்ல இருந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக. போயிட்டு அந்த அட்டாக்குமே வந்து இவனுடைய ஸ்வாட் ஆட்டை யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவான், ஸ்லாஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபயரை வந்து இவன் அட்டாக் பண்ணிருப்பான்ல, டக்குன்னு ஃபயர் வந்து இவனுடைய பிளேட்ல வந்து பத்திக்கும். அது பத்திக்கிட்டு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவன் தூக்கி போட்டு, அப்பதான் டக்குன்னு அந்த ஃபிளேம்ஸ் எல்லாம் போயிட்டு இவனுடைய கையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா அது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபயருக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களால வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் ஃபயரை வந்து அட்டாக் பண்ணிட்டா அது அவ்வளவுதான், அவங்களுடைய பாடியில இருந்து கான்டாக்ட் போயிடுச்சுன்னா அதை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரூட் இருக்கும் பாத்தீங்களா, வேறு, அந்த மாதிரி வந்து இந்த ஃபயரை வந்து அந்த லேடி வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் போயிட்டு இவனோட கையை வந்து பிடிச்சிரும். அது மட்டும் கிடையாது, அவன் கையை வந்து அதை பிடிச்ச உடனே இவனோட கை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்பதான் இந்த லேடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ என்ன ஈஸி நினைச்சியா, இது ஈஸியா வந்து நீ டாட்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சியா என்ன? என்னுடைய ஃபிளேம்ஸ் வந்து சாதாரண ஃபிளேம்ஸ் கிடையாது, அது எனிமியை வந்து துரத்தி வேட்டையாடும். நீ ஹெல்லுக்கே போனாலும் சரி உன்னை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து டக்குன்னு பின்னாடி வந்துடும்ல இவங்களை அட்டாக் பண்றதுக்கு. வந்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து இவங்களுடைய தலையை வந்து சீவிரும் துண்டா. அப்பதான் டக்குன்னு தலையை சீவினாலுமே வந்து இவங்க 2 ஸ்டெப் வந்து பின்னாடி போவாங்க. பார்த்தா வந்து ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து தலையை வந்து வெட்டியிருக்காது, இது வெட்டுறதுக்காக போயிருக்கும். ஆனா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல வந்து அதை சென்ஸ் பண்ணி டக்குன்னு லைக் ஒரு நொடியில வந்து அதை டாட்ஜ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க அவங்க. அப்பதான் அந்த லேடியுமே வந்து, பரவாயில்லையே இவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, நான் என்ன நினைச்சேன்னா அவங்க 2 பேருமே வந்து எரிச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த இடத்துல நான் தான் வந்து அவங்க அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு இந்த பொண்ணுமே அவங்கள பார்த்து சொல்லும், பரவாயில்ல நீ ஒன்னும் மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து இவங்களுமே சொல்லுவாங்க, உன்னால வந்து என்னோட அல்டிமேட் அட்டாக்கை வந்து உன்னால டாஜ் பண்ண முடியுது, கடந்த 20 வருஷத்துல வந்து யாருமே இதை பண்ணது கிடையாது. அப்பதான் டக்குன்னு இந்த பொண்ணு சொல்லும், இந்த லேடியை வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ வந்து உன்னுடைய கியூஐ வந்து சர்க்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அவன் கையில வந்து டேமேஜ் வாங்கியிருப்பான்ல, ஸோ அதனால இவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கியூஐ வந்து அவன் சர்க்குலேட் பண்ணுவான், அதாவது அவனை ஹீல் பண்றதுக்காக. அப்பதான் அவன் நினைச்சு பார்ப்பான், இன்னொன்னும் நான் வந்து இந்த உலகத்துல இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணாலையுமே வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு மான்ஸ்டரா இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பிளட் மாஸ்டருக்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஈடு கொடுக்குது, அதாவது இந்த லேடியை தான் சொல்லிட்டு இருக்கான், அது ஈக்குவலா வந்து இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நினைச்சு பார்த்துட்டு கியூஐ வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் வந்து கியூஐ வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்ப டக்குன்னு வந்து ஒரு சின்ன கல்லு வந்து இவன் நெத்திலே விழுவும், டப்புன்னு விழுந்து பவுன்ஸ் ஆகுமா. இவன் வந்து என்னடா இது, என்ன யாரோ வந்து கல்லை தூக்கி போட்ட மாதிரி இருக்கேன் மேல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்க ஒரு கல்லு கிடையாது, சீலிங்கே வந்து உடஞ்சி விழும். இவன் கரெக்டா வந்து மேல பார்ப்பான், டக்குன்னு அந்த சீலிங்கே உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். அப்பதான் இவன், ஐயோ நான் வந்து ரொம்ப மோசமான ஸ்டேட்ல இருக்கேனே, இந்த ஸ்டேட்ல வந்து என்னால் டாஜே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போதான் டக்குன்னு அந்த பொண்ணுமே வந்து அங்கேருந்து கத்தும், ஹை பிளேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பேர் வந்து பிளட் மாஸ்டர், இவன் பேர் வந்து ஹை பிளேட் மாஸ்டர். அவங்களோட நிக் நேம்ஸ், அதாவது அவங்களுடைய டைட்டில்னு கூட வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கும், ஹை பிளேட் மாஸ்டர் நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராது, கை மட்டும் லைட்டாக ஆடிட்டு இருக்கும், லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும், மற்றபடி அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து வராது. அப்போதான் அந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு இருக்கும், இவன் சரியான இடியேட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அவனால என்னமா பண்ண முடியும், அவனே உட்காந்து கியூஐ வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கான், அந்த டைம்ல வந்து அவனால மூவ் பண்ணி டாஜா பண்ண முடியும், அவனை நினைச்சு கூட பார்த்துருப்பானா இவ்வளவு ஸ்டெடியான சீலிங் வந்து உடஞ்சி அவன் தலை மேல விழும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு இந்த ரெட் கலர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, என்னடா இது யாரோ வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு இந்த லேடி வந்து இந்த அவுட்ஃபிட்டை பார்க்கும், ஹீரோவோடைய அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு, இந்த அவுட்ஃபிட் எம்பிரியோ யூனிஃபார்ம் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி. அப்பதான் ஹீரோ, அப்பாடா நான் கூட ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், பரவாயில்ல லேட்லாம் ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் டக்குன்னு இந்த லேடி வந்து சென்ஸ் பண்ணிடுவாங்க, இவன் வந்து இவனுடைய கியூஐ வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கான், அதாவது கன்சீல் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருந்துமே வந்து என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இவன் வந்து வேணா இந்த எம்பிரியோ யூனிஃபார்ம் கார்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், ஆனா என்னால ஈஸியா சொல்ல முடியும் இவன் வந்து எம்பிரியோ கார்ட்ஸ்ல இருக்கிற பர்சனல் கார்டோட
விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பொண்ணுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இது தொல்லை மேல தொல்லை வந்துட்டு இருக்கு, இந்த பொம்பளைய தீத்து கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு பார்த்தா இது ஈஸியா முடியாது போல. அப்பதான் வந்து இந்த 2 லேடியுமே வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை வந்து இவன் வந்து இந்த லேடியோடைய ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியுமே வந்து ஒருவேளை இவன் வந்து இந்த பொண்ணோடைய ஆளா இருப்பானோ, அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணா நான் ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அட் அ டைம் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஒரே மாதிரி டக்குன்னு வந்து இந்த 2 லேடியுமே வந்து ஹீரோ வந்து ஆப்போசிட் கேங் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண போவாங்க. முதல்ல வந்து இவனை நான் எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் 2 பேரும் அட்டாக் பண்ண போகும்போது நினைச்சு பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு கூட சேர்ந்து அட்டாக் பண்ண வருது, என்னடா இந்த லேடி கூட சேர்ந்து அட்டாக் பண்ண வருது, அப்ப இவன் வந்து அவங்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ மட்டும் நான் சும்மாவா இருப்பான், இந்த கையில வந்து அவனுடைய சேபர் எடுத்துருவான், இந்த கையில வந்து அவனுடைய டிமானிக் ஸ்வாட் எடுத்துட்டு இவனுமே வந்து ஃபைட் பண்ண ரெடி ஆயிடுவான். அப்பதான் இந்த லேடி என்னடா இது, என்ன இது ஒயிட் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஒயிட் பிளேடு தான் பார்ப்பாங்க. அதாவது ஹீரோவுடைய சேபர் இருக்கும்ல அதை இவங்க பார்ப்பாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த டிமானிக் பிளேடை வந்து பார்த்துட்டு இருக்கும். அந்த பிளேடு வந்து சாதாரண பிளேடு இல்லைல்ல, அது ஒரு மாதிரி நானோடெக் மாதிரி தானே இருக்கும், லைக் பார்ட்டா வந்து அசம்பிள் ஆகும்ல, அதை வந்து இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். எங்க இருந்து இவனுக்கு வந்து இந்த பிளாக் பிளேடு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே வந்து ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவனோட டிமானிக் பிளேடை வச்சு இந்த பொண்ணையும் இவனுடைய சேபரை வச்சு இந்த லேடியுமே வந்து அவங்களுடைய அட்டாக்ல இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரையும் 2 கையில சமாளிச்சுட்டு இருப்பான் அவன். அப்பதான் இந்த லேடி வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இவன் வந்து அவனோட எனர்ஜியை வச்சு என்னுடைய ஃபிளேம்ஸ் எல்லாம் வந்து அவன் எலிமினேட் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ற டெக்னிக்கோடைய வீக்னஸை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு அதை கவுண்டர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த பொண்ணுமே வந்து இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணையுமே வந்து அவன் விட்டு வச்சிருக்க மாட்டான். இந்த பொண்ணை வந்து இந்த பக்கம் அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான்ல. அப்பதான் இது யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும், எப்படா ஒரே நேரத்துல வந்து 2 டெக்னிக்கை 2 கையில யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், என்னுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து முடிவுக்கு வருவாங்க. அப்பதான் இந்த லேடி வந்து அயன்மேன் சூட்டை வந்து எக்யூப் பண்ற மாதிரி டக்குன்னு இதோட ஸ்கின்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும், அந்த கிர்னினுடைய ஸ்கேல்ஸ் மாதிரி. அப்பதான் வந்து அவங்களுடைய கையை காலு முகம் எல்லாமே வந்து ஸ்கேல்ஸால வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும்ல, அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுடைய கையும் ஹீரோடைய பிளேடும் வந்து கான்டாக்ட்ல வந்து மீட் ஆகும். அப்ப வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிடும் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அட்டாக் வந்து ஹீரோ வந்து பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அட்டாக் மூலயமா அந்த பிளேடும் அவங்களுடைய கையுமே வந்து கான்டாக்ட்ல வந்திருக்கும். அப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வந்து இந்த பிளேடை வந்து ஹீட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த சேபர் வந்து சாதாரண சேபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டிராகனோடைய ஹார்ன், அதாவது இமுகியோடைய ஹார்ன். அது அந்த பிளேடை வந்து ஹீட் பண்ணி, அதுவும் சாதாரணமா ஹீட் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த பிளேடை வந்து ஹீரோ வந்து அவனோட எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கவர் பண்ணிருப்பான். அந்த கோல்டு எனர்ஜியுமே தாண்டி ஊடுருவி அந்த பிளேடை வந்து ஹீட் பண்ணிருக்கும் அந்த லேடி. ஹீட் பண்ணது மட்டும் இல்லாம சூடு தாங்க முடியாம நம்மளோட ஹீரோடைய கையுமே வந்து பேர்ன் ஆயிடும். அப்பதான் ஹீரோமே வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், இந்த ஹீட் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹீட்டோட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த லேடி, டேய் கோல்டு கியூஐ வச்சிருக்கானே, இதையும் பிளாக் பண்ண ட்ரை பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிகப்பெரிய அட்டாக் வந்து பண்ணுவாங்க நம்ம ஹீரோ மேல. ஹீரோவை சுத்தி ஒரே ஃபயர் பாலா வந்து கிரியேட் ஆயிடும். எக்கச்சக்கான ஃபயர் பால் வந்து மேஜிக் மாதிரி இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஊறப்பட்ட ஃபயர் பால் வந்து கிரியேட் ஆயிடும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுமே கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். அப்பதான் அந்த அட்டாக்கை வந்து ஹீரோ மேல பண்ணுவாங்க. அது எப்படின்னா 12 இட்டர்னல் ஃபிளேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா இந்த இடத்துல வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபயர் பால் வந்து திட்டத்திட்ட ஒரு 12 நம்பர் ஆஃப் ஃபயர் பால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இந்த இடத்துல வந்து அதை அட்டாக் பண்ணும். அப்பதான் இந்த லேடி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இம்பாக்ட் என்ன முடிஞ்சிருக்காது. அப்பதான் இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணும், இதுதான் என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பவர்ஃபுல்லான மூவ் வந்து யூஸ் பண்ணும் ஹீரோ மேல. அந்த அட்டாக் இருக்கும் போதே இந்த அட்டாக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் சேபர் டிவைன் மார்ஷல் ஆர்ட் அல்டிமேட் டிலைட்ஃபுல் மர்டரர் பிளேட். 5th டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணிட்டு சாவு. இந்த பொண்ணோட அட்டாக்கும் அந்த லேடியோட அட்டாக்கும் சேர்ந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பை வந்து கிரியேட் பண்ணும். அப்பதான் இந்த பொண்ணு வந்து அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம பின்னாடி சறுக்கிட்டே போவோம். அப்பதான் இந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி பார்க்கும், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ், அவன் கண்டிப்பா நேரம் வந்து எரிஞ்சு சாம்பலா இருக்கணும், நான் வந்து செக் பண்ண அவசியமே இல்லை அவன் உயிரோட இருப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும். அதாவது இந்த பொண்ணு என்னடா இது, ஒன்னு வயசான லேடி ஒன்னு யங் பொண்ணு, மாத்தி லேடிக்கும் பொண்ணுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்பதான் இந்த லேடிக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், எதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து இந்த எம்ப்ரியோ யூனிஃபார்ம் கார்டை வந்து அட்டாக் பண்ணோம். அப்பனா வந்து இவன் அந்த
பொண்ணுடைய ஆள் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக அந்த பொண்ணு கூட தான் நான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து கத்தும், அவன் வந்து உன்னோடைய ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியுமே வந்து கத்துவாங்க. நான் வந்து அவன் உன்னோடைய ஆள் இல்லைன்னு நினைச்சேன், அப்ப அவன் உன்னோடைய ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா இவங்க 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சிரும். அப்ப வந்து இவன் எங்க 2 பேரோட ஆளுமே கிடையாது, அப்ப இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த அட்டாக் வந்து கொஞ்சம் தணிஞ்சிட்டு வெறும் ஃபயர் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு ஸ்மோக் இருக்கும். அந்த ஸ்மோக்குள்ள வந்து நம்ம ஹீரோவோடைய ஷேடோ மட்டும் தெரியும். அந்த ஸ்மோக்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசப்பேர் ஆகும். டக்குன்னு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் கண்ணை திறந்துடுவான். டொங்கின்னு அப்படின்ட்டு லைட் எரியும் ஹீரோ கண்ணுல. என்னதான் வருது அந்த அட்டாக்கை வந்து அவன் வாங்கியிருந்தாலுமே ஹீரோ வந்து சர்வை பண்ணிட்டான் அந்த அட்டாக்கை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கைஸ் ஆக்சுவலாக வந்து எல்லா ரெக்கார்டிங்குமே வந்து என்னுடைய தொண்டை வந்து சரியில்லை. வாய்ஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. தொண்டை கட்டிக்குது, சளி பிடிச்சிருக்கு. நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலே, எல்லாருமே வந்து வாய்ஸ் ஓகே அப்படின்ட்டு தான் சொன்னீங்க. கொஞ்சம் வந்து வாய்ஸில் வந்து எனர்ஜி இருக்காது, எனக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வர எல்லா எபிசோடுமே வந்து நான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஒரே வாய்ஸ் டோனில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி அப்படி இப்படி கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 எபிசோடுக்கான வாய்ஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். அதை இப்போ உட்காந்து எடிட் பண்ண வேண்டியதான். உட்காந்து தேவையில்லாத பாட்டெலாம் கட் பண்ணி தூக்கி போடணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன் ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் நடுவில். அதை உட்காந்து ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிவிட்டு எல்லா எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது. முடிச்சுட்டு நான் டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். குயிக்காக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. புதுசாக வந்து ஏதோ ஹைப்புன்னு வந்திருக்காமே, அது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு தெரியல சேனலுக்கு. அந்த ஹைப்புமே வந்து போட்டு விட்ருங்க, டக்குன்னு எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. நான் சொல்லாமே வந்து நீங்கள் ஹைப்லாம் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன் வீடியோவில். ஸோ கமான் கைஸ், ஹைப்பையும் போட்டு விட்ருங்க, லைக்கையும் போட்டு விட்ருங்க. புதுசாக பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பை பாய், சி யூ. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.